தேவனின் மகிமை உன்னில் காணப்பட சிறிதளவும் குறையாமல் விசுவாசம் அவர் மேல் வை. அவரே நம் தந்தை. அவர் சத்தத்திற்கு எப்பொழுதும் உன் செவியை சாய். சந்தோஷம் அவரால் வருவது, துக்கமும் துன்பமும் அவரிடம் அனுமதி பெற்று வருவது. சோதிக்க அனுமதிப்பார், சொந்தமாய் நம் கூட நிற்பார். தாங்கிடும் அளவே அன்றி தரமாட்டார் பாடுகளை. தேவனையே சோதித்தவன் நீ அவர் பிள்ளை, விடுவானா உன்னை? சோதனையை சகித்தால் சொர்க்கம் காண்பாய். அவர் வருகைக்காய் காத்திரு, வழிவிலகி நடவாதே. உன்னால் ஒருவராவது மனம் திரும்ப ஊழியம் செய். தூதர்களின் பாடலும் எக்கால துணியும் உன் காதில் கேட்கும் வேலைக்காய் காத்திரு. அவரின் சிங்கார மாளிகையில் நீயும் கீதம் பாட ஆயத்தமாகிடு. ஏற்ற வேளையில் எல்லாம் நடக்க வேண்டிக்கொள். உன் பாவமெல்லாம் சுமந்த தேவன் உன்னை விட்டு விலகிடாமல் அவரை பிடித்துக்கொள். பவுலின் தபால்காரியும் ஊழியக்காரியுமான பெபேயாள் போல் ஊழியத்திற்கு உதவி செய். பவுலுக்கும் அப்பல்லோவிற்கும் உதவிய ஆக்கில்லா பிரிஸ்கில்லாள் போல் வாழ்ந்திட கற்றுக்கொள். எல்லாம் உனக்கு ஜெயமாய் முடியும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.